இந்த ஜூனோட முடிவடைஞ்ச 2025ஓட 2வது காலாண்டில் இந்தியாவில் முதல் 5 இடங்களை பிடிச்ச ஃபோன்களை தான் பார்க்க போகிறோம். இதில் 5வது இடத்துல ரியல்மி 36 லட்சம் ஃபோன்கள் விற்றுருக்காங்க. 4வது இடத்துல ஷியாமி இருக்குது, 50 லட்சம் ஃபோன்கள் விற்றுருக்காங்க. ஓப்போ 3வது இடத்துல இருக்குது, இவங்களும் 50 லட்சம் ஃபோன்கள் விற்றுருக்காங்க. 2வது இடத்துலையும் முதல் இடத்துலையும் இருக்கிற ஃபோன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி மொபைல் அனலிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாம்சங் 2வது இடத்துல இருக்குது, இவங்க 61 லட்சம் ஃபோன்கள் விற்றுருக்காங்க. இது மொத்த சந்தையில் 16%. முதல் இடத்துல விவோ இருக்காங்க, இவங்க 81 லட்சம் ஃபோன்கள் விற்றுருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் ஷேர் 21%. இந்தியாவில் மொத்தமாக 3.9 கோடி ஃபோன்கள் விற்றுருக்கு. இதில் அதர்ஸ்ன்னு சொல்கிற மற்ற பிராண்ட்களான ரெட்மி, மோட்ரோலா, லாவா, நத்திங் இவங்களாம் சேர்ந்து 25% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. உலகம் பூரா ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் டவுனில் ஒரு 1% அளவுக்கு இருக்கும்போதும், சீனாவில் 4% சரிவில் இருக்கும்போதும், இந்தியாவில் மட்டும் ஸ்மார்ட் ஃபோனோட விற்பனை 7% அதிகமாக இருக்குது. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மொபைல் அனலிஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.